இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே பொருள் மேலே ஆசை இருக்குது. எல்லாரும் பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் இயேசு. லூக்கா 12:15 இருக்குது. அப்போது நிறைய பணக்காரன் இறந்து போனால் பரலோகம் போவான்னா கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் இறப்போம். இப்போ இறக்கும்போதே நம்ம அதை என்ன சொல்கிறோம்? மரணம்னு சொல்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம எல்லாரும் மரணப்படுக்கையில் இருந்துட்டு இறந்து போகிறோம். போன பிறகு நமக்கு 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற ஒரு கடல் இருக்குது. அதுக்கு போகாமல் இருக்கணும்னால் நாம் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். நம்ம எப்போ இறப்போன்னு தெரியாது. ஒருவேளை இன்று இறந்தால் நம்ம பரலோகத்துக்கு போவோங்கிற நிச்சயம் இருக்கா? இல்லைனா வெகு சீக்கிரமாக அதிசீக்கிரமாக ரட்சிக்கப்படுங்க. ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 3:16 படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசித்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்.